பரமக்குடியில் நாளைக்கு அந்த 67ஆம் ஆனிவர்சரி வந்து இமானுவேல் சேகரன் இந்த ஈவெண்ட் சம்மந்தமாக வந்து 6000 காவலருக்கு மேலே வந்து மற்றும் நிறைய உயரதிகாரிகள் இன்றைக்கி பரமக்குடி வந்திருக்காங்க. நம்ம வந்து எல்லாருக்குமே ப்ரீஃப் பண்ணி என்ன செய்யணும், எந்தெந்த ஏரியாஸில் என்ன பார்க்கணும், அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பப்ளிக்கோடு கோஆப்ரேட் பண்ணி அவங்களுடைய பார்ட்டிசிபெண்ட்ஸுடைய அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து நமக்கு தேவை இருக்குது. எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். ட்ரோன் கேமரா யூஸ் பண்ணி க்ரௌட் மானிட்டர் பண்ணுவோம். 150 மேலே சிசிடிவிஸ் போட்டு வாட்ச் பண்ணுறோம் இங்கே தாலுக் ஆஃபீஸ் கண்ட்ரோல் ரூமில். அது இல்லாமல் பேரிகேட்ஸ், ப்ரைவேட்டட் ரோட்ஸு அதெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து மேன் பண்ணி அங்கே ப்ரீஃப் பண்ணிவிட்டு எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் வந்து பார்க்குறதுக்கு எல்லா ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். உயரதிகாரிகள் வந்திருக்காங்க. எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அங்கே சைட் விசிட், ஃபீல்டு விசிட் பண்ணி எல்லா ஏற்பாடு செக் பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் வந்து எல்லாமே கோஆப்ரேட் பண்ணணும், நல்லபடியாக அமைதியாக முறையில் முடிச்சிடணும். அதுக்கு காவல்துறை எல்லா ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ. ஒவ்வொரு டூ வீலரில் வரக்கூடாது நம்ம சொல்கிறோம், அதேமாரி டூ வீலரில் வராங்க. டூ வீலர் கண்டிப்பாக டூ வீலர் யூஸ் பண்ணக்கூடாது, டூ வீலரில் வரக்கூடாது. எங்கெங்கே தேவை இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டூ வீலரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ரூல்ஸ் இருக்குது எல்லாருக்குமே தெரியும், அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். வெளி மாநில வந்து அந்த ப்ரைவேட் வண்டி தான் அனுமதி இருக்குது, அது சொல்லியாச்சு. அதுக்கு ஏதோ மாதிரி வந்து அவங்க வராங்க. வருஷம் என்ன சிஸ்டம் இருந்தது, என்ன ரூல்ஸ் இருந்தது அதே ஃபாலோ பண்ணணும். ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை இந்த வருஷம். ஓன் வெஹிக்கிள் கவர்மெண்ட் பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் எல்லா வில்லேஜஸ்ல. அது வந்து லோக்கல், தட் இஸ் ஒன்லி ஃபார் ராம்நாட் அண்ட் சிவாக்கு. ஓகே, தேங்க்யூ.